வணக்கம். நிலம் நம்மை பிரிக்கலாம், கடல் நம்மை பிரிக்கலாம், ஜாதி மதம் நம்மை பிரிக்கலாம், ஆனால் மொழி நம்மளை ஒன்று சேர்த்துரும். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எலெக்ஷனு. ஆனால் எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த தமிழர்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய இந்த கொண்டாட்டம், இதெல்லாம் எதனால் வருதுன்னா மொழியினால் ஒன்று சேருறதுனால. அதுதான் உண்மை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மனிதனுக்கு சிறந்த அடையாளம் அவனுடைய சுயமரியாதை. அதை இழந்து வாழறது பெரிய அவமானம் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். நம்மளை மரியாதையாக வாழ வைக்கிறது சிறந்த அரசியல் செயல்பாடுகளில் இருக்குது. நியர்லி 85% ஆஃப் vote has been polled. 85% ஏறக்குறைய வாக்குப்பதிவு ஆயிருக்கு. இதில் விஜய்க்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை, அது பொய் இல்லை. அரசியல்னா என்ன? மக்கள் பணி தானே. ஆனால் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு? முதல்ல எடுத்ததுமே ரவுடித்தனம். நான் அரசியல்வாதி ஆயிட்டேன்னா நான் பெரிய ஜாம்பவான், என்கிட்ட எவனும் நிற்க முடியாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஊழல் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், வளன்களை கொள்ளையடிப்பேன். நீ கேள்வி கேட்டேன்னா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன். ஊரில் வளன்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் IAS அதிகாரிக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தும் நடவடிக்கை சரியாக எடுக்காமல் கடைசியாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரையே கொண்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. என்னடா இது? அப்போ இவ்வளோ நாள் பேசி பேசி என்ன தான் பண்ணுறோம் நம்ம? இந்த பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்களே, நீங்கள் பேசி பேசி என்ன தான் பண்ணுறீங்க? இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிகள் அவருடைய பணியை மக்கள் பணி அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. விஜய் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இதனுடைய வெற்றியை பார்க்காம பின்ன போவாதீங்க. மக்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. அநீதிகள் நடக்க விடாதீங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி சாதாரண மக்களை நசுக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்க. நீங்கள் செயலில் இறங்கியிருக்கிறீங்க.